ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தீபாவளி பண்டிகை வருது. அதுக்கு என்ன பலகாரம் தயார் பண்ணலாம்னு யோசனையாக இருப்பீங்களே. இந்த ரேஷன் பச்சரிசியை வச்சு மொறுமொறு தட்டை எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தட்டைக்கு முக்கிய காரணம் அரிசி பதமாக அரைக்கிறது தான். இப்போ பாருங்கள், தட்டையில் பபிள்ஸ் எல்லாம் எப்படி பூத்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ரேஷன் அரிசியில் தட்டை பண்ணால் கலர் கம்மியாகும், டேஸ்ட் கம்மியாகும்னு நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கிடையாது. இந்த மொறுமொறு தட்டை உப்பி வர்றதுக்கு காரணமே இந்த அரிசியை பதமாக அரைக்கிறது தான். நீங்களும் இந்த மெத்தடில் தயார் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 அழாக்கு பச்சரிசியை எடுத்து ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை 5 தடவை நல்லா தண்ணி விட்டு கழுவி 2 மணி நேரம் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊற வச்ச ரேஷன் பச்சரிசியை வடிகட்டிட்டு ஒரு துணியில் காத்தார வைங்க. இப்போ ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உடைச்ச உளுத்தம்பருப்பு இதை போட்டு ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாயில் 1/2 அழாக்கு உளுத்தம்பருப்பும் உடைச்ச கடலையும் வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காத்தார வச்சோம் பாருங்க, அது விரல்ல வச்சு நிமிண்டும் போது உடையணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சரியான பதம். இப்போ இதை ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாவை ஜலிச்சுட்டு ஒரு கடாயில் போட்டு வறுத்தெடுங்க. இந்த மாவு வறுத்து எடுக்கும்போது துள்ளிக்கிட்டு வரா மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சரியான பதம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 4 மிளகா, பூண்டு போட்டு அரைச்சி வச்சுடுங்க. இப்போ ஒரு தட்டில் மாவை கொட்டிட்டு இந்த ஊற வச்சோம் பாருங்க, அந்த பருப்பு போடுங்க. இப்போ உளுத்தம்பருப்பு மாவு, உடைச்ச கடலை மாவு 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை, அரைச்சி வச்சோம் பாருங்க பச்சை மிளகாய், பூண்டு அதையும் போடுங்க. 2 கரண்டி தேங்காய் எண்ணெயை காய்ச்சி அதையும் ஊற்றி விடுங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கிண்ணத்தில் உப்பும் பெருங்காயமும் ஊற வச்சு வைங்க. அந்த தண்ணியை தெளிச்சு பெசருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெசரிட்டு உருண்டை பிடிச்சி வச்சிருங்க. இது கையிலையும் தட்டி போடலாம், இல்லை பூரி ப்ரெஸ்ஸில் எண்ணெய் தடவிட்டு அந்த ஷீட்லேயும் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு தான். இப்போ எண்ணெயை காய வச்சு ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பொரிஞ்சு மேலே வந்ததும் தான் இன்னொன்று போடணும். தட்டை பொரிக்கும் போது எண்ணெய் பபிள்ஸ் இல்லாமல் இருந்தால் அது தட்டை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம தட்டையை எடுத்துடலாம்.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், தட்டை ரெடி. இது ரொம்ப ஈஸியானது ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாமல் டேஸ்டியானதும் கூட. சும்மா இது கையில் வச்சு பார்க்கும்போது அப்படியே எப்படி கிறிஸ்பியாகவும் இருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.